ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AM 360 சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே டிக்கெட்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த வாட்டி வந்து புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ தலை டோனியை பார்க்கறதுக்கு அடுத்த சான்ஸ் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப், அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து ஹியூஜ் டிமாண்ட் அப்படின்னே சொல்லலாம். செம்ம டிமாண்டு. ஏன்னா க்யூவில் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1700 கிட்டத்தட்ட நான் 2000 போயிருப்பேன்னு நினைக்கிறேன். லைவ் வீடியோ போட்டேன், லைவ் வந்து போய் பார்த்துக்கோங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு டக்குன்னு புக் ஆச்சு, பாப்பாச்சு, ஏதோ பண்ணி நம்மளும் 2 டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நிறைய பேர் வந்து இந்த வாட்டி வந்து கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தீங்க. எனக்கு லைவ்லேயே வந்து நிறைய பேர் சொன்னீங்க, இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து நான் புக் பண்ணிட்டேன் ப்ரோ, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அப்படின்னீங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் சில பேர் டிக்கெட்ஸ் புக் பண்ணாமல் செம்ம கோவமாக இருப்பீங்க என் மேலே, அது எனக்கு தெரியும். பட் ஆனால் நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன், இந்த லிங்கை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டு இதை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ அது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்களுக்கு ஐம் வெரி மச் ஹாப்பி. பட் டிக்கெட் புக் பண்ணாதவங்களுக்கு சாரி, நெக்ஸ்ட் டைம் வில் ட்ரை த லெவல் பெஸ்ட். ஸோ இப்போ சரி இதெல்லாம் விட்றா, முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம் என்ன அதுக்குவான்னு சொல்லுவீங்க. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் எப்போ என்னன்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, நேற்று நடந்த மேட்சை பற்றி வேற லெவலில் இருந்துச்சு மேட்ச்சு. என்னடா இது, ஓப்பனிங் வந்து சரியே இல்லையே, ருத்ராஜும் ராணியும் சேர்ந்து மொக்க வச்சுட்டே இருக்காங்களே, சரியா வரலையேன்னு சொல்லிட்டே இருக்கும் போது ரகானே போயிட்டாரு. சரி ஓகே, நம்ம மிச்சல் வந்து இன்னைக்காச்சும் ப்ரூவ் பண்ணுவாருன்னு நினைச்சா அவரும் கூட சேர்ந்து நல்லா டாட் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டே யார் கூட ஆடுறோம், எஸ்ஆர்ஹெச் கூட ஆடுறோம்டா, என்னடா பண்றீங்க, அவன் எட்டு வந்தாலே எட்டே பிறந்துட்டு போகிற மாதிரி அடிப்பானடான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைமில் கொஞ்சமாக ஃபயர் ஆச்சு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆனால் அடித்தாங்க ஓரளவுக்கு. நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் வந்து 98ல் அவுட் ஆனார். ஆனால் அவர் பாவம் மனுஷன் சோகமாக நடந்து போயிட்டு இருந்தார். அதுக்கு ஃபீல் பண்ணவா இல்லை தலை டோனிக்கா கத்தவான்ற ஒரு ஸ்டேஜில் நானே தலை டோனிக்கு கத்த ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. டோனி வந்து தலை டோனி உள்ளே வந்தது, அப்புறம் கேட்ச் பிடிக்கிற மாதிரி போயிட்டு 4 போச்சு. ஆக மொத்தத்தில் சூப்பராக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். அடுத்து ஒரு மெர்சல் ஆகிட்டேன். ஏன்னா ஹெட் எப்போ போல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வந்த உடனே. அவ்வளோதான், கதை முடிஞ்சிடுச்சு, சீக்கிரம் முடிஞ்சிடும் மேட்ச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் டக்குன்னு போச்சு. விக்கெட் எடுத்தது யார் எல்லாருக்கும் தெரியுமே, நம்பவே இல்லை நான். தேஷ்பாண்டிலாம் விக்கெட் எடுக்கிறானா, போன மேட்ச் அவனை என்ன நினைச்சோம், இந்த மேட்ச் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு உயர்ந்த மனிதன் தேஷ்பாண்டி. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே டீமோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரம். நம்ம மிச்சல் வந்து பால் மேக்னெட் பேர் வாங்கிட்டாரு. 5 கேட்ச் கிட்ட அழகா பிடிச்சி வேற லெவல் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ மேட்ச் நேரில் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி எனக்கும் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஓவராக இருந்துச்சு ஆட்டம். எப்போ பாரு பேட் கமின்ஸை பார்த்தாலே அந்த சைலன்ஸ் அதுதான் ஞாபகம் வருது. தலை எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம தலை டோனி பக்காவாக வந்து ரிப்ளை கொடுத்துருக்கோம். தலை டோனி அண்ட் கோ வந்து எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டோம். ஸோ அதே வந்து ஒரு வேற லெவல் ஃபீலு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, இதை பற்றி பேசிகிட்டே இருக்கியே, நெக்ஸ்ட்டு வா கதைக்கு வா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதுக்கான டிக்கெட்ஸ் எப்போ வருது என்ன வருது அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் நம்ம யூடியூப் சேனலில் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ 12th வந்து மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி டிக்கெட் சேல்ஸ் இருக்கும். ஸோ டிக்கெட் எப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸோட பக்காவாக நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் வந்து 1K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து அதில் இருங்க. டிக்கெட்ஸ் கிடைக்கல கோவத்தில் அப்படியே அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடாதீங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள் என்னன்னு சொல்லி. அதே நேரத்தில் ஒன்று நான் மறுபடியும் சொல்கிறேன், என் லிங்க்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட ஓன் விருப்பம். நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அப்டேட்ஸ். கிட்டத்தட்ட மேட்ச் சிஎஸ்கே வந்து ஹாப்பியாக முடிஞ்சுது. 3வது இடத்துல இருக்கும். உள்ளே போகும்போது 6வது இடம், இப்போ வந்து 3வது இடம். நெக்ஸ்ட் வின் ஆகி எப்படியாவது அந்த 2nd பிளேஸில் வந்து அப்படி நின்றுணும் அப்படின்றது தான் ஐடியா. சின்ன டீம்லாம் வேறு முளைச்சிட்டு வருது. ஆர்சிபி திடீர்னு முளைக்குது,
பிபிகேஎஸ் இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது, என்ன ஆக போகுது தெரியல. அவன் திடீர்னு முளைச்சி வராங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டோட நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் சிஎஸ்கே மேட்ச்சை போய் நேரில் பார்த்தே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒரே ஒரு ஸ்கேம் அலர்ட் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஐடியிலேருந்து என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா தருண்னு நினைக்கிறேன், நான் பார்த்தா சைடில் போடுறேன், இவர் எல்லா இடத்துலையும் வலைய விரிக்கிறாரு. நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. டிக்கெட்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் அவைலபிள் அப்படின்னு போட்டார். இன்றைக்கி டிக்கெட்ஸ் ஆர் அவைலபிள்னு சொல்லி எல்லா வீடியோவிலும் கமெண்ட் பண்ணுறாரு. தலைவர் என்னன்னு தெரில, நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. அது ஜென்யூன் இல்லையா எனக்கு தெரியாது, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆண்ட் ஸ்குவாட், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.